السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையினால் சிறப்பான ஒரு சபையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் முழுமையாக கபூல் செய்து கொள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு முன்னால் அழகான முறையில இறைவனுடைய வேதத்தை இந்த அன்பு குழந்தைகள் ஓதி காமிச்சாங்க. இங்க வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் மற்றும் சகோதரர்கள்ட்ட நம்ம கேட்க விரும்புவது, உங்கள எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? உங்கள எத்தனை பேரு குர்ஆனுடைய சூறாக்களை அல்லது சில பகுதிகளை மனனம் செய்து வைத்திருக்கிறீர்கள்? அப்படின்றத ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த மனிதனுடைய இதயத்தில் குர்ஆனுடைய சில பகுதிகள் மனனமாக இல்லையோ அந்த இதயம் பால் அடைந்த வீட்டை போன்றதாகும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சில பேர் நினைச்சுக்கலாம், எனக்கு சில சூறாக்கள் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனால் அந்த குர்ஆன் சார்ந்த விஷயத்தில் நம்ம பொம்மைகளா இருக்கிறோம். பொம்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த டான்சிங் பொம்மையா இருக்கட்டும் அல்லது சில சாங் பாடல் பாடக்கூடிய பொம்மைகளுக்கு என்ன ஒரு செட்டிங் செய்து அதை வச்சிருக்காங்களோ அதை மட்டும்தான் திரும்ப திரும்ப செய்யும். எக்ஸ்ட்ராவா அது வேற புதிய பாடலோ அல்லது புதிய டான்ஸோ அதுக்கு தெரியாது. அதே மாதிரி அந்த பாட்டு பாடக்கூடிய பொம்மைகளை போல நம்ம சின்ன வயசுல ஒரு சூறா மனப்பாடம் பண்ணியிருப்போம், அல்ல 2 சூறா மனப்பாடம் பண்ணியிருப்போம். அந்த 5 வயசுல மனப்பாடம் பண்ணதான் 50 வயசுல அந்த 2 சூறா தான் இருக்கும், புதிய சூறாக்கள் வராது. அப்ப அந்த பொம்மை மாதிரி தான் நம்ம. ஆனா உலக விஷயங்கள்ல, வியாபாரம் அல்லது தொழில் விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கையில ஒருத்தனை முந்தணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், அதுக்கு பல விஷயங்களை யோசிப்போம், அதை நோக்கி நகர்ந்திருப்போம். ஆனா மார்க்க விஷயத்தில் பொம்மையாவே இருப்போம். அந்த செட்டிங் பண்ண ஆரம்பத்துல செட்டிங் பண்ணது மட்டும்தான் இருக்கும். அன்பிற்குரியவர்கள், இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் தாய்மார்கள் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். குர்ஆன் என்பது அது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம். அதை சடங்கு சம்பிரதாயத்துக்காக ஒரு 2 சூறா மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம் போதும், அல்லது ஏதாவது ஒரு மவுத்து ஹயாத்துன்றதுக்கு அதை ஓதுறோம் அப்படின்ற மாதிரியான அமைப்புல மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோமே தவிர, குர்ஆனை நம்முடைய வழிகாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்ம 2 உலகத்திலுமே நஷ்டம் அடைஞ்சிருவோம். குர்ஆன் அப்படின்றது அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ்னு சொல்றான். முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி அருளி இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்காக அல்லது எந்த ஒரு தீர்வுக்காக நம்ம குர்ஆனை இதுவரைக்கும் அணுகி இருக்கிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை எப்படி கட்டமைத்தார்கள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்கான சிக்கல்களுக்கான தீர்வு வேணுமா, அதை குர்ஆனில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அவர்கள் தங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை குர்ஆனில் தேடினார்கள். எனவே வாழ்க்கையில இன்னைக்கு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு குர்ஆனை சடங்கு சம்பிரதாயத்திற்காக எடுக்கிறோம், அல்லது ரமலான் வந்துட்டா கொஞ்சம் ஓதலாமே அப்படின்றதுக்காக வேண்டி எடுக்கிறோம். அல்லாஹ் இந்த குர்ஆனில் என்ன சொல்லுகிறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம குர்ஆன் எடுத்திருக்கோமா இது வரைக்கும்? இந்த குர்ஆன்ல என்னை படைத்த ரப்பு என்னதான் சொல்றான், எனக்கு வழிகாட்டி என்று இந்த குர்ஆனை அல்லாஹ் சொல்றானே, என்னை வழிநடத்தக்கூடிய கைடுன்னு அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்றானே, இந்த வேதத்திலே அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக குர்ஆனை நான் இதுவரை எடுத்திருக்கிறேன். யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அப்ப குர்ஆனை நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம்? நமக்கு என்ன குர்ஆனை பற்றி சின்ன வயசுல என்ன காதுல விழுந்துச்சோ, என்ன சொல்லி கொடுத்தப்பட்டுச்சோ அதிலேயே தான் நம்ம நிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே இல்லை. இன்னைக்கு நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், குர்ஆனில் எத்தனை ஆயத்துகள் உள்ளது சொல்லுங்க? 6666. அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? யாருக்காவது இருக்கா? ஆனா நான் சொல்றேன், உங்ககிட்ட
குரான் இருக்குது, ஒவ்வொரு வீட்லயும் ஒன்னோ ரெண்டோ குரான் இருக்கும். என்னைக்காவது அந்த குரானுடைய ஆயத்துகளை எண்ணி பார்த்திருக்கீங்களா? 6666 வசனங்கள் இல்ல. அந்த மாற்று கருத்துகள் வந்தது வேற. ஆனா உங்க கையில இருக்கக்கூடிய குரான்ல 6666 வசனங்கள் இருக்குதா? ஃபேன்சி நம்பரா இருக்கேன்றக்காக அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். நீங்க குரான்ல சூறாக்களை எண்ணி பாருங்க, 6236 வசனங்கள் தான். என்ன ஷேக்? சில மாற்று கருத்துகள் இருக்கலாம், ஆனா எந்த கருத்துமே 6666 வந்து நிக்கல. பிஸ்மில்லாவை சேர்த்து ஒரு 100 ஆயத்துகள் கூடலாம், அல்லது 2 ஆயத்துகள் பெருசா இருக்கும், 2 ஆயத்துகளை ஒண்ணு வக்ஃப் பண்ணி அதுல 2 ஆயத்துகளா பிரியலாம். இந்த வித்தியாசங்கள் கூட 100 கணக்கில் மட்டும்தான் இருக்குமே தவிர 6666 வசனங்கள் குரானில் இல்லை. இப்படி நம்மள்ட்ட யாரோ சொன்னாங்க, அது ஒரு ஆளுமே இருக்கலாம், சொல்லி இருக்கலாம் மதரசாவில், அதவே நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோமே தவிர குரான் அது எண்ணியாவது பார்த்துருக்கிறோமா? இதுதான் இன்னைக்கு குரானுக்கு நமக்கு இடையிலான தொடர்பு. ஆனால் நன்றா நம்ம புரிஞ்சுக்கணும், குர்ஆன் சமத்துவத்தை பேசுகிறது. குர்ஆன் என்னெல்லாம் பேசுது தெரியுமா? சமத்துவத்தை பேசுகிறது. குர்ஆன் சமத்துவத்தை பேசுகிறது. அல்லாஹ் சொல்றா, யா யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, மனித சமூகமே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். முஸ்லிம்களே நல்லா சொல்லல. இந்த வேதத்தை சொல்லும் பொழுது எப்படி மனிதர்களுக்கு மனிதர்களுக்கான வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்றானோ, அதே மாதிரி தான் மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம். இந்த உலகத்தில் உள்ள எந்த மதமும் மறுக்கல. அது இந்து மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், யூதமாக இருக்கட்டும், எதுவுமே மறுக்கல. எல்லா மதத்தினுடைய அடிப்படையும் ஒரு தாய் தந்தையிலிருந்து தான் இந்த மனித சமூகம் உருவானது. அதே மாதிரி எந்த மதத்திலேயும் உருவ வழிபாடு சொல்லப்படவே கிடையாது. மனிதர்கள் அதை உருவாக்கி கொண்டார்கள். கிறிஸ்தவத்துல உருவ வழிபாடு கிடையாது, யூதர்கள்ட்ட உருவ வழிபாடு கிடையாது, இந்து மதத்தில் உருவ வழிபாடு கிடையாது. இந்து மதத்தை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள் வந்திருக்காங்க, அந்த விஷயத்தை சேர்த்தே சொல்றேன். உங்களுக்கென்று ஒரு வேதம் இருக்கிறது. ரிக், யஜூர், சாம, அதர்வன வேதங்கள், 4 வேதங்களும் 5 புராணங்களும் உண்டு. அந்த 5 புராணங்களாக இருக்கட்டும் அல்லது 4 வேதங்களாக இருக்கட்டும், அதுல ரிக் வேதம் அப்படிங்கிறது கடவுள் கொள்கையை ரொம்ப தெளிவா பேசுது. அந்த வேதத்துல கண்ணுக்கு ஒளி கொடுத்தவன் எவனோ அவன்தான் இறைவன், கண்ணுக்கு தெரியும் எவனும் இறைவன் கிடையாதுன்னு சொல்லி ரிக் வேதம் பேசுகிறது. ஏகம் பிரம்மம் சத்தியம், இறைவன் அவன் ஒருவனே, ஒன்றல்லாது 2 அல்ல வேதம் பேசுகிறது. இந்து மத வேதம் பேசுகிறது, இஸ்லாம் அதைத்தான் சொல்லுது. மனிதர்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, தங்களுக்கு தோதுவாக கற்பனையாக சில உருவங்களை உருவாக்கி கொண்டார்கள். அதுதான் நம்ம சொல்றது, சரிங்களா? அப்ப வேதங்களை பற்றிய அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா நாம் வழி தவறி போய் விடுவோம். இன்னைக்கு குர்ஆனை பற்றிய அறிவு நமக்கு இல்லை, அதனாலதான் எல்லாத்துலயும் பேக்ல இருக்கிறோம். குர்ஆனில் சொல்லப்படாத அறிவியலா? ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றிலே எப்படி உருவாகிறது, அது ஆரம்ப கட்டத்துல எப்படி இருக்கும், அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், இந்த நூற்றாண்டில் தான் மருத்துவ உலகம் கண்டுபிடித்தது. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் அந்த விஷயத்தை சொல்லிட்டான். குர்ஆனை எடுத்து பாருங்க, கருவியலை பேசுகிறது. கருவியல், ஒரு தாயின் வயிற்றிலே குழந்தை எப்படி உருவாகிறது, அது இரத்த கட்டியாக இருக்கும், சதை கட்டியாக மாறும், எலும்புகள் வரும், சதை பொருத்தப்படும். அல்லாஹ் சொல்றான், தெளிவா சொல்றான். இது எப்ப சொல்லப்பட்டது? 1450 வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயம். குர்ஆன் அல்லாஹ் கருவியலை பேசுகிறான், அறிவியலை பேசுகிறான். இந்த பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்கல்ல, பெருவெடிப்பு கொள்கை. இந்த வானம் பூமி ஒரு காலத்தில் ஒன்றாகத்தான் இருந்தது, அது வெடித்தது, அதிலிருந்து துகள்கள் உருவானது அப்படின்னு சொல்றாங்க. பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கானத்தா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா, வானமும் பூமியும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருந்தது, நாம் பிரித்தெடுத்தோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம், 1999 ரியாத், சவுதி தலைநகர் ரியாத்ல வச்சுட்டு ஒரு மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கான ஒரு மாநாடு, உலக அளவிலான அந்த ஆராய்ச்சியாளர்களுடைய மாநாடு நடந்தது. அதுல வந்த மருத்துவர்களில் எட்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிட்டனை சார்ந்த ஒரு மருத்துவ அறிஞர், ஆராய்ச்சியாளர், அவர் தன்னுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி
அவர் மைக்க பிடிச்ச உடனே சொன்னாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக அடியாராக இருக்கிறார் என்று நான் கலிமாவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி தன்னுடைய இஸ்லாத்தை அங்கே அனைத்து ஆராய்ச்சியாளருக்கு மத்தியில் பிரகடனப்படுத்துறாரு. படுத்திட்டு அவர் சொன்னாரு, நான் ஏன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு முன்னால் ஒரு அறிக்கையை நான் இப்ப சமர்ப்பிக்க போறேன், மருத்துவ அறிக்கையை நான் சமர்ப்பிக்க போறேன், ஒரு ஆராய்ச்சியை உங்களுக்கு முன்னால் நான் சமர்ப்பிக்க போறேன். இதுவரைக்கும் மருத்துவ உலகம் என்ன நம்பி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மனிதனுடைய உடலிலே வலியை உணரக்கூடிய அந்த நரம்புகள் என்பது, அந்த உணர்ச்சிகள் என்பது சதையோடு பின்னி பிணைந்திருந்தது, அது சதையோடு இருந்தது என்றுதான் மருத்துவ உலகம் நம்பிக்கொண்டிருந்தது. ஆனால் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை படித்தேன். அந்த குர்ஆனுடைய வசனம் தான் மனிதனுடைய உடலில் வலியை உணரக்கூடிய அந்த உணர்ச்சிகள், அந்த நரம்புகள் என்பது அது தோலில் இருக்கிறது அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன். அல்லாஹ் சொல்றான், எவர்களெல்லாம் நம்முடைய சத்திய வேதத்தை பொய்ப்படுத்தினார்களோ, நம்முடைய அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தினார்களோ, எவர்கள் நம்மை மறுத்தார்களோ, அந்த நரகவாசிகளை நாம் நரக நெருப்பிலே போட்டு அவர்களை வதைப்போம். அப்படி அவர்களை நரக நெருப்பில் போட்டு அவர்களை நாம் பொசுக்குகின்ற பொழுது அவர்களுடைய தோள்களை புதிதாக நாம் மாற்றுவோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நரகவாசிகளுடைய தோள்களை புதுசா மாற்றுவோம். ஏன்? எதுக்குல் அதாப், அவர்கள் அந்த நரகத்தின் வேதனையை அணுவாக அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் என்பதற்காக. இந்த வசனத்தை நான் படிச்ச பின்னாடிதான் தெரிஞ்சது, வலியை உணரக்கூடிய மனிதனுடைய உடலில் வலியை உணரக்கூடிய அந்த நரம்புகள், அந்த உணர்ச்சிகள் அந்த மனிதனின் தோளோடு சேர்ந்தது, அது சதையில சார்ந்தது அல்ல அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லயோ அல்லது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பேஷண்ட்டை தூக்கிட்டு போறாங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்ப்பாரு, எங்க உணர்ச்சி இருக்கு இல்லை அப்படின்ட்டு. அதை வச்சு என்ன செய்வார், இங்க வந்து மேல பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், அல்லது இங்க ஒண்ணும் பண்ண முடியாது, இங்க தோல் வளர்ச்சி அடையும், இங்க வளர்ச்சி அடையாது அப்படின்றத அதை வச்சு முடிவு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, எந்த இடத்தில் தோல் நல்லா இருக்குதோ அங்க அது என்ன செய்யும், தோல் வளர்ந்துரும். தோல் இல்லாத இடத்துல தோலை வச்சு செயற்கையா போர்த்தணும். ஆக மனிதனுடைய உடலிலே வலியை உணரக்கூடிய அந்த நரம்புகள், அந்த உணர்ச்சி தரக்கூடிய அந்த விஷயங்கள் தோலில் தான் இருக்கிறது என்பதை எனக்கு குர்ஆன் சொல்லி கொடுத்தது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்றாரு. ஆக குர்ஆன்ல நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி, குர்ஆனில் அறிவியலை பற்றி பேசப்படுகிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் இன்னைக்கு சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதாவது 2 கடல்கள் அப்படின்றது பல்வேறு நிறங்களுடைய கடல்கள் உண்டு. முக்கடல் சங்கமம் சொல்றாங்களாங்க, 3 கடல் தண்ணியுமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்த செங்கடல், சாக்கடல், இந்த மாதிரி கடலை பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு சிவப்பு மாதிரி அப்படியே டிஃப்ரெண்ட் தெரியும். அதுல சில பேர் வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்க, நாங்க 2 வித்தியாசமான கடலுக்கு மத்தியில போறோம் அப்படின்னு சொல்லி கப்பல் போகும், வீடியோ போட்டிருப்பாங்க. இது ஒரு நீல நிறத்துல இருக்கும், இது ஒரு கரு நிறத்துல இருக்கும், அல்லது இது செந்நிறத்தில் இருக்கும், இது வந்து கரு நிறத்துல இருக்கும் அந்த கடல் தண்ணி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, கடல்கள் அப்படின்றது பல வகையான கடல்கள் உண்டு. அந்த கடல்களினுடைய தண்ணீர் ஒன்றோடு கலந்து விடாமல் இருப்பதற்கு நாம் திரையை ஏற்படுத்தி இருக்கிறோம். சூரா ரஹ்மான் அல்லாஹ் சொல்றான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு கடல்ல பல கடல் இருக்குன்னு மனுஷன் சொல்றானே, அதை கண்கூட இப்ப போய் பாக்குறானே, அந்த தண்ணீர் ஒன்று இன்னொன்றோடு கலந்து விடாமல் இருப்பதற்கு நாம் திரையை ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 கடல் ஒட்டுது, ஆனா இந்த தண்ணி அங்க போறதில்ல, அந்த தண்ணி இங்க வர்றதில்லை, இது போறதுனால அந்த கலர் மாறுறது இல்லை, அது வர்றது அல்லாஹ் ஒரு திரையை ஏற்படுத்தி இருக்கிறோம்னு சொல்றான். குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் அறிவியலை பேசுகிறது, ஆன்மீகத்தை பேசுகிறது. யா அய்யுஹன்னாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனித சமூகமே, உங்களை யார் படைத்தானோ, உங்களுடைய முன்னோர்களை எந்த இறைவன் படைத்தானோ அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க யாரை வணங்கணும், உங்களை படைத்த இறைவனை வணங்குங்கள். இன்னைக்கு நம்முடைய இந்து சொந்தங்கள் நம்மகிட்ட வந்து நம்ம சகோதரிகள் வந்திருக்கிறாங்க, அவங்களோடு வந்திருக்கனால ஒரு தாவாவாக இதை நான் பயன்படுத்துகிறேன். இறைவன் நம் எல்லோரையும் படைத்த இறைவன் ஒருவன் தான், நம் எல்லோரையும் படைத்த இறைவன் ஒருவன் தான். அந்த படைத்த இறைவனைத்தான் வணங்க வேண்டுமே தவிர படைப்பினங்களை ஒருபோதும் வணங்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதுதான் இந்து மத வேதங்களினுடைய அடிப்படை கொள்கையும் கூட. மேலதிகமா சில தகவல் வேணும்னா, இந்து மத வேதங்களில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் அல்லது இந்து மத வேதங்களில் இறை கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் IFT-ல போட்டிருப்பாங்க. ஒரு புத்தகம் கூட டாக்டர் KVS ஹபீப் முகமது எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. இது அவங்க மாத்திரம் இல்லை, நம்மளும் படிக்கணும். ஏன்னா நமக்கு மார்க்கம் தெரியல, பெயரளவிலான முஸ்லீம்களா தான் நம்ம இருக்கிறோமே தவிர
இஸ்லாத்தை பத்தி நமக்கு ஒண்ணும் தெரியல. இஸ்லாத்துல நம்ம ஒரு ஜீரோவா தான் இன்னைக்கு இருக்கிறோம். அதனாலதான் ஆரம்பத்திலே நம்ம ஒரு பொம்மைகள் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஜீரோவா தான் இருக்கிறோம். சரிங்களா? நாம் இஸ்லாத்தை இன்னும் தெரிய வேண்டியது எவ்வளவோ இருக்குது. இறைவனுடைய வேதங்களை இன்னும் அணுக வேண்டிய முறைப்படி நம்ம இன்னும் அணுகல. அதனால் இறைவனுடைய வேதத்தை அதிலே ஆத்மார்த்தமான உணர்வோடு அந்த வேதத்தை நாம் அணுக வேண்டும். அந்த வேதத்தோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த அதற்கு கஷ்டமா கவலைப்பட்டு சொன்னாங்க, இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் வழி தவறி போயிருக்கு, வழி பிறண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தனை திறனற்ற ஒரு சமூகமாக இருக்குது. காரணம் என்னன்னா, குர்ஆனுடைய கல்வி இல்லை. இன்னைக்கு அந்த குர்ஆனுடைய கல்வியை இந்த பிள்ளைகளுக்கு போதித்து சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த கல்வியகமாக அல் இஹ்லாஸ் கல்வியகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த சகோதரன் ஒவ்வொரு சூறாவை பற்றி பேசுறாரு. அந்த சூறாவினுடைய பெயரை சொல்றாரு, அது எங்கே இறக்கி அருளப்பட்டது, அது மக்காவா மக்கியா மதனியான்னு சொல்றாரு, அதுக்கு எத்தனை வசனங்கள் இருக்குன்னு சொல்றாரு, முதல் வசனத்தையும் இறுதி வசனத்தையும் ஓதுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நானும் ஒரு ஹாஃபில். ஆனால் முதல் வசனம் தெரியும், கடைசி வசனத்தை கேட்டா எனக்கு தெரியாது. ஆர்டரா ஓதிட்டு வந்தாதான் தெரியும். ஆர்டரா ஓதிட்டு வந்தாலும் தெரியும். இன்னைக்கு நம்மளே பாருங்களேன், குல் ரப்பில் ஃபலக் அதோட கடைசி வசனத்தை டக்குன்னு சொல்லுங்கன்னா ஆர்டரை ஓதிட்டே வந்தாதான் கடைசி வசனம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அந்த புள்ள ஓத ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், மிகச்சிறந்த முறையிலே அவர் மாத்திரமே எல்லோருமே பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 14 ஜுசு முடிச்சு 19 ஜுசு முடிச்சிருக்கக்கூடிய அந்த ஹாஃபில் மாஷா அல்லாஹ் ரொம்ப தெளிவான முறையில் நம்ம இடையில இருந்து கேட்கிறோம். கேட்டா அழகா தயக்கம் இல்லாம எடுத்து ஓதுறாரு. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த மரண சக்தியை அல்லாஹ் ரப்பல் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புள்ள சமூகம் தான் அடுத்த தலைமுறை நமக்கு தேவை. அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கணும். என்னுடைய பிள்ளைகள் என் மரணத்திற்கு பின்னால் எனக்காக துஆ செய்ய வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் அதற்கு குர்ஆனுடைய கல்வி அவசியம். குர்ஆனுடைய கல்வி இல்லாத பிள்ளைகள் மரணத்திற்கு பின்னால் எனக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. எனவே அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய இந்த கல்வி ஸ்தாபனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கியாமத்து நாள் வரைக்கும் நீடித்து நிலைத்திருக்க செய்வானாக என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த கல்வியகத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈருலகத்தினுடைய நற்பாக்கியங்களை வழங்குவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.